வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கைதடி தென்கிழக்கு மூர்த்தி அவத்தை கந்தசுவாமி கோவில் பகுதியில் உள்ள தோட்டக்கிணற்றில் இருந்து பச்சிளம் சிசு ஒன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. நேற்று காலை குறித்த தோட்டத்தில் வேலை செய்வதற்காக வந்தவர்கள் தோட்டக்கிணற்றில் சிசுவின் சடலத்தை அவதானித்தனர். இது தொடர்பில் கிராம அலுவலர் மூலம் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு விடயத்தை கொண்டு சென்றனர். நீதிபதியின் கள ஆய்வுகளை தொடர்ந்து சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பு அதிகாரி பாலித செனவிரட்னவின் வழிகாட்டலின் கீழ் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சிசுவை பிரசவித்தவர் என சந்தேகிக்கப்படும் 43 வயதான பெண்ணையும் அந்த பெண்ணின் தாயாரையும் அவரின் சகோதரியையும் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க எதிர்வரும் 31ஆம் திகதி யாழ்ப்பாணத்துக்கு வரவுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை மற்றும் எழுதுமட்டுவாழ் பகுதிகளில் இடம்பெறவுள்ள மக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளார். அதேபோன்று அன்றைய தினம் இடம்பெறவுள்ள யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் ஊகத்தின் அடிப்படையில் சுமந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பேச்சாளர் போல அல்லது அரசாங்க புலனாய்வு துறையின் பேச்சாளர் போல அவர் நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கது. எனக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் இந்த சதி தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று சிறப்புரிமை பிரச்சினையொன்றை எழுப்பிய அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவித்ததாவது: தமிழக அரசின் ஏற்பாட்டில் சென்னையில் ஜனவரி 11 மற்றும் 12 திகதிகளில் நடைபெற்ற அயலக தமிழர் தின நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்கு ஜனவரி 10 திகதி விமான நிலையம் சென்றிருந்தேன். இதன்போது எனது கடவுச்சீட்டில் குறைபாடு இருப்பதாகவும் பயங்கரவாத குற்ற தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரின் விசாரணைகளுக்கு என்னை உட்படுத்த வேண்டும் எனவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். எனக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டனர். என்னுடன் இணைந்து பயணிக்க விமான நிலையம் வந்திருந்த சக நாடாளுமன்ற உறுப்பினரான முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் மேற்கொண்ட முயற்சியின் பயனாக நீண்ட நேர விசாரணைகளின் பின்னர் இறுதி நேரத்தில் இந்திய பயணத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. நான் மீண்டும் நாடு திருப்பிய போது பயணத்தடை தொடர்பில் வினவி இருந்தேன். அவ்வாறு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தனர். நீதிமன்ற கட்டளைகள் எதுவுமின்றி சபாநாயகரின் ஆலோசனையுமின்றி எனக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது என அதிகாரிகள் கூறியமையானது திட்டமிட்ட அடிப்படையில் எனது சிறப்புரிமையை மீறும் செயலாகும். இதன் பின்னணி தொடர்பில் ஆராயப்பட வேண்டும். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சுமந்திரன் செவ்வி வழங்கியிருந்தார். கனடாவில் இருந்து வருகின்ற தடை செய்யப்பட்ட ஓர் அமைப்புடன் பேசுவதற்கு ஸ்ரீதரன் முனைந்ததாகவும் அதற்காகவே அவர் சென்னை செல்லவிருந்ததாகவும் அந்த காரணத்துக்காகவே ஸ்ரீதரன் விமான நிலையத்தில் தடுக்கப்பட்டிருக்கலாம். இது தொடர்பில் ஸ்ரீதரன் எனக்கு தெரிவிக்கவில்லை என்றவாறாக அந்த பேட்டியில் சுமந்திரன் தெரிவித்திருந்தார். சென்னையில் என்னை சந்தித்த போது கூட இது பற்றி சுமந்திரன் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. இப்படி இருக்கையில் ஊடகங்களில் தகவல்கள் வந்திருக்கின்றன. ஆதலால் ஊகத்தின் அடிப்படையில் ஸ்ரீதரனை அவர்கள் தடுத்திருக்கலாம் எனவும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். எனவே சுமந்திரனை நீங்கள் விசாரித்தால் எந்தெந்த ஊடகங்களில் இந்த செய்தி வெளிவந்தது என்பதை அறிந்து அந்த ஊடகங்களின் பிரதானிகளை அழைத்து விசாரிப்பதன் மூலம் உண்மையை கண்டறிய முடியும் என நான் நம்புகின்றேன். வடக்கு மாகாண சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு உறுப்பினராக இருந்த அஜூப் அஸ்மின் ஜனவரி 10 திகதி தனது பேஸ்புக் பக்கத்தில் செய்தியொன்றை வெளியிட்டிருந்தார். கடந்த நாட்களில் விமான நிலையத்தில் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இடையூறு ஏற்படுத்தப்படவில்லை எனவும் அவ்வாறு பரப்பப்படும் செய்திகளில் உண்மை எதுவும் இல்லை எனவும் அயூப் அஸ்மின் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியுடன் சீமானுடன் நான் நிற்கும் படத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார். அஸ்மினும் சுமந்திரனும் நெருங்கிய நண்பர்கள். சுமந்திரன் வெளியிட்ட செய்திக்கும் அஸ்மினின் பதிவுக்கும் இடையில் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பது போல் எனக்கு தெரிகின்றது. சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல உறவு இல்லை. எனவே அந்த படத்தை பதிவேற்றியதன் மூலம் என்னை அங்கு போக விடாமல் தடுப்பதற்குரிய முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவே நான் அறிகின்றேன். எனவே இது தொடர்பில் அதிகமாக கவனம் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றார்.
மக்களை தமது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்காக பயன்படுத்திய அரசாங்கத்தில் இருந்த சிலருக்கு மக்கள் மயமான அரசியல் கலாசாரத்தை புரிந்து கொள்வது கடினம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தூய இலங்கை வேலை திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இடம்பெறும் 2 நாள் விவாதத்தின் முதல் நாளான நேற்று கருத்து தெரிவித்த போது பிரதமர் இதனை குறிப்பிட்டார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாடாளுமன்றம் கூடிய நாளில் இருந்து இந்த எதிர்க்கட்சியின் பொறுப்புகள் என்ன என்றும் இந்த எதிர்க்கட்சி எந்த நோக்கத்திற்காக பேசுகின்றது என்றும் நான் சிந்தித்தேன். அவர்களின் திட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சித்தேன். எதிர்க்கட்சி என்ற விடயத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு பாராதூரமும் தெரியவில்லை. எந்த ஒரு காரணமுமின்றி கூச்சலிடுகின்றார்கள். நாடாளுமன்றத்திற்கு இருக்கும் கௌரவம் மற்றும் நாடாளுமன்றத்தில் இடம்பெறும் விவாதம் எதற்காக என்பது குறித்தும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு எதிர்க்கட்சியாக மாறியுள்ளது. இந்த நாட்டிற்கு தேவையான பரிணாமத்திற்கு இந்த நாட்டு மக்களின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதே தூய இலங்கை வேலை திட்டத்தின் ஊடான எமது பிரதான நோக்கமாகும். பரிணாம மாற்றத்தை மேற்கொள்வதை அரசாங்கத்திற்கோ அரசு அதிகாரிக்கோ தனியாக மேற்கொள்ள முடியாது. அதற்கு மக்களின் ஒத்துழைப்பு அவசியமாகும். மக்களின் இணக்கப்பாடு அவசியமாகும். மேற்கொள்ளப்பட வேண்டிய பரிணாமம் எவை, அந்த பரிணாமம் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுப்பதற்கு மக்களுக்குள் கருத்தாடல் அவசியமாகும். எமது அரசாங்கம் மக்கள் மயமான அரசாங்கமாகும். மக்கள் மயமான அரசாங்கம் செயல்படுவதில் ஒரு கலாசாரம் உள்ளது. அதில் மக்களும் பங்கு கொள்வார்கள். மக்கள் எதிர்ப்பு அரசாங்கத்தினுள் இருந்தவர்களுக்கும் மக்களை தமது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்காக பயன்படுத்திய அரசாங்கத்தில் இருந்தவர்களுக்கும் அதனை புரிந்து கொள்ள முடியாமை குறித்து நான் ஆச்சரியப்பட போவதில்லை. சட்டங்களை அமுல்படுத்தி கட்டாயத்தின் அடிப்படையில் முன்னெடுக்கும் வேலை திட்டம் அல்ல தூய இலங்கை வேலை திட்டம். இந்த நாட்டிற்காக நாட்டின் முதலாளிமார்கள் வர்த்தகர்கள் அர்ப்பணிப்புகளை செய்ய விருப்பத்துடன் உள்ளனர். இது பாராட்டுதலுக்குரிய ஒன்றாகும். இதுவரை காலமும் இருந்து அரசாங்கங்கள் வர்த்தகர்கள் அல்லது முதலாளிமார்களை சமூகத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. தமது பையை நிரப்பிக் கொள்ளவே பயன்படுத்தினர். அவ்வாறானவர்களுக்கு மக்கள் மயமான அரசியல் கலாசாரத்தை புரிந்து கொள்ள முடியாது. எதிர்க்கட்சியில் சிலர் இந்த வேலை திட்டத்தை விமர்சித்துக் கொண்டு நல்லவற்றிற்காக முன்னிற்பதாக கூறுகின்றார்கள். அவ்வாறானவர்களுக்கு ஒரே நிலைப்பாட்டில் கூட இருக்க முடியவில்லை. ஆசிரியர்களை மண்டியிட செய்த தெரிவு செய்யப்பட்ட ஆசிரியர்களை தாம் விரும்பிய பாடசாலைகளுக்கு சேவையில் அமர்த்த முயற்சித்த பிள்ளைகளை பாடசாலைக்கு சேர்ப்பதற்கு கடிதங்களை வழங்குவதை மாத்திரம் கடமையாக கொண்ட யுகத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம். தொடர்ந்தும் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாதென பிரதமர் தூய இலங்கை விவாதத்தின் போது தெரிவித்தார். இந்தியாவின் 76வது குடியரசு தினம் எதிர்வரும் 26ஆம் திகதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குடியரசு தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 26ஆம் திகதி வரை டெல்லி விமான நிலையத்தை தினமும் 2 மணி நேரம் 25 நிமிடங்களுக்கு மூட தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 8 நாட்களில் குறைந்தது 1336 விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் கக்கடா மாகாணத்தில் அவசர நிலையை அறிவித்து கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ உத்தரவிட்டுள்ளார். தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் கக்கடா மாகாணத்தில் பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்படுகின்றதுடன் அவர்கள் அண்டை நாடான கொலம்பியாவின் எல்லைக்குள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக மக்கள் மற்றும் பொது சொத்துக்களை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்துவதால் அரசாங்கத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளனர். இதனை தடுக்க எல்லை பகுதியில் கொலம்பியா ராணுவ வீரர்களை நிலைநிறுத்தியுள்ளதாகவும் கொலம்பியா எல்லை வழியாக கிளர்ச்சியாளர்கள் நுழைந்து மோதல் நடத்தியுள்ளதாகவும் இந்த மோதலில் இரு தரப்பிலும் இதுவரை 80க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முகமது சாலா ஐரோப்பிய போட்டிகளில் லிவர்பூல் அணிக்காக தனது கோல் எண்ணிக்கையை 50ஆக உயர்த்தியுள்ளார். இங்கிலாந்தின் ஆன்ஃபீல்டில் நேற்றிரவு நடந்த லில்லியுடனான சாம்பியன்ஸ் லீக் போட்டியின் போது எகிப்திய வீரர் இந்த மைல்கல்லை எட்டியுள்ளார். இப்போட்டியில் லில்லியை 2-1 என்ற கணக்கில் வீழ்த்தி லிவர்பூல் சாம்பியன்ஸ் லீக் 16வது சுற்றுக்கு முன்னேறியது. முகமது சாலா இந்த சீசனில் 3 சாம்பியன்ஸ் லீக் கோல்களையும் அனைத்து போட்டிகளிலும் 31 ஆட்டங்களில் 22 கோல்களையும் அடித்துள்ளார். ஐரோப்பாவின் முதன்மையான போட்டியில் கழகத்திற்காக அவர் அடித்த 45வது கோல் இதுவாகும். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.